இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது யுகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது யுகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தாரோய, பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயிர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே, கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய நாளை, இந்த புதிய வாழ்வை கடவுள் நமக்கு பரிசாக கொடையாக இன்று கொடுத்திருக்கிறார். கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து இந்த திருப்பலி வழியாக நன்றி சொல்வோம். நன்றியோடும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உள்ளத்து இல்லத்து விருப்பங்களை எல்லாம் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அஜய் வில்சன் உடல் உள்ள நலத்திற்காக இவருடைய எதிர்காலத்தை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க ஜெபிப்போம். மேலும் இன்று தேர்வு எழுதுகின்ற ஆரணி ஆண்ட்ரியா நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் ஜெபிப்போம். மேலும் திரு திலீப், திருமதி ஜோசி இவருடைய குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், செய்கின்ற தொழில் சிறக்க குடும்ப நலனுக்காக சிறுவன் லெனி வில்ஃப்ரெட் நன்றாக படிக்க உடல் உள்ள சுகத்தோடு வாழ இவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஞான சௌந்தரிக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைத்து மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வழிகாட்ட வழிநடத்த இறைவன் அவர்களுக்கு உதவி செய்ய இந்த திருப்பலியில் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் இறந்த கரோல் மோரிஸ் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், இறந்த அருட்சகோதரி லூயிஸ் அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும், இறந்த ஆரோக்கிய சாமியுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் க்ளூனி சபையில் உழைத்து மரித்த அருட்சகோதரி சேவியர் செங்கோல் அவர்களுடைய ஆன்மா இறைவனில் இளைப்பார அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு வாழ்வு அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை
மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை. அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவரில் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராம் இறைவனே, மீட்பளிக்கும் நம் கடவுள். கடவுள் எழுந்தருள்வார். அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையினின்று ஓடி போவர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். ஆண்டவராம் இறைவனே, மீட்பளிக்கும் நம் கடவுள். ஆண்டவராம் இறைவனே, மீட்பளிக்கும் நம் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். ஆனால் அவருக்கு எதிராக கிளம்பவோ வறண்ட நிலத்தில் வாழ்வர். ஆண்டவராம் இறைவனே, மீட்பளிக்கும் நம் கடவுள். ஆண்டவராம் இறைவனே, மீட்பளிக்கும் நம் கடவுள். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia.
ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு இரக்கமே உருவானவர், அன்பே உருவானவர். எனவே அவர் மனிதர்களை அன்பினால் இரக்கத்தினால் கழுவி போக்கி வழிநடத்துகின்றார். எனவே அவர் மனிதர்களை அன்பின் இரக்கத்தின் வழியாக தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், பாதுகாக்கின்றார். அதே போன்று நாமும் அந்த மனிதர்களை இரக்கத்தினாலும் அன்பினாலும் பார்க்க வழிநடத்த இன்றைய நற்செய்தியில் கடவுள் நம்மை அழைக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். 18 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த பெண்ணுக்கு கடவுள் சுகம் கொடுக்கின்றார். நம்முடைய வீடுகளில் செல்ல பிராணிகளை வளர்க்கின்றோம். நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம், இன்னும் நிறைய கிளி, நம்முடைய செல்ல பிராணிகளாக நிறைய வளர்க்கின்றோம். அதற்கு நாம் செய்கின்ற செலவுகள் என்பது நிறைய. இப்போ ஒரு சில வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் ஏசி ரூமில் தான் தூங்கும், சாதாரணமாக படுக்காது. அதுக்குன்னு தனி பெட்டு, அதுக்குன்னு தனி சாப்பாடு, என்ன நிறைய செல்ல பிராணிகள். அதை நான் தவறு என்று சொல்லவில்லை, அது நமக்கு பிடித்திருக்கிறது, அதை நாம் செய்கின்றோம், பயங்கரமாக கேர் பண்ணுறோம், பராமரிக்கிறோம், பாதுகாக்கிறோம், வாக்கிங்லாம் கூட்டு போகிறோம், நிறைய செய்கிறோம். அப்படி செய்கின்ற நாம் நமது வீட்டில் ஒரு முதியவர்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய வயது வந்த பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். மற்றொரு உதாரணத்தை சொல்கிறேன். நாம் வீட்டில் வளர்க்கின்ற செல்ல பிராணிகளுக்கு பெயர் வைத்து அழைக்கின்றோம். பப்பி, குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கா இருக்கட்டும், பூனைக்கா இருக்கட்டும், இல்லை கிளிக்கா இருக்கட்டும்,
எந்த செல்ல பிராணிகள் வைத்தாலும் அதற்கென்று ஒரு பெயரை வைத்து ரொம்ப பாசமாக செல்லமாக கூப்பிடுறோம். இப்போ எல்லாம் ரீல்ஸ் மோகம். யூடியூப்லலாம் போனீங்கன்னா நாயை வச்சு அதை வச்சு தான் நிறைய பொழப்பு ஓடிட்டு இருக்குது. அப்படி அந்த செல்ல பிராணிகளுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து ஒரு செல்ல பெயர் வைத்து கூப்பிடுறோம்ல, அதே போன்று நம் வீட்டில் உள்ள நம்முடைய வயசான அம்மா அப்பா தாத்தா பாட்டியை எப்படி கூப்பிடுறோம்? இங்கே வா, இங்கே போ, செத்து தொலைஞ்சான, நீ எல்லாம் என் வீட்டில் பாரமாக இருக்கிற கூப்பிட்றோமா இல்லையா? நடக்குதா இல்லையா? நடக்குது. அப்போ செல்ல பிராணிகளுக்கு விலங்குகளுக்கு கொடுக்கிற மரியாதையை நம்மை பெற்று எடுத்த நம்முடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம், நமக்கு வழிகாட்டுகிற நம்முடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை பெரியவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம்? அதே போன்று ஒரு நிலைமை தான் இப்போ நடக்குது. பார்த்தீங்களா? இதே போன்று ஒரு நிலைமை தான் யூத சமுதாயத்திலும் நடந்தது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் சட்டத்தை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த சட்டத்தில் மாட்டையும் மற்ற விலங்குகளையும் தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணி காட்டலாம் ஓய்வு நாளில். ஆனால் அதே ஓய்வு நாளில் இயேசு சுகம் கொடுக்கிறார். 18 வருஷமாக கூன் விழுந்த நிலையில், ஏற்கனவே பெண்களுக்கு மதிப்பு கிடையாத யூத சமுதாயத்தில் 18 வருஷம் கூன் விழுந்த நிலை. 18 வருஷம். இப்போ நினச்சி பாருங்களேன், பூசையில் ஒரு 5 நிமிஷம் முட்டி போடுறதுக்கு நமக்கு வலிக்குது. ஒரு நற்கருணை ஆராதனை 1 மணி நேரத்தில் முட்டி போட்டு ஜெபிப்பதற்கு நம் கால்கள் இடம் கொடுக்க மறுக்கின்றன. அப்போ 18 வருடங்கள் கூன் விழுந்த நிலையில் இருந்த அந்த பெண் எவ்வளவு வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்க முடியும்? அப்போ அந்த பெண்ணுக்கு இரக்கத்தோடும் அன்போடும் இயேசு ஓய்வு நாளில் சுகம் கொடுக்கின்றார். அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க? சட்டம்தான் பெரிது, நீ ஓய்வு நாளில் குணமாக்கக்கூடாது, அடுத்த நாளில் வந்து குணமாக்கிட்டு போ. அப்போ ஓய்வு நாளில் சாதாரண ஒரு மாட்டுக்கு நீ தண்ணி கொண்ட காட்டலாம், ஆனால் அங்கே மனிதம் மிதிக்கப்படுகிறது. அதைத்தான் இயேசு சாடுகிறார். வெளிவேடக்காரர்களே என்று சொல்கிறார். அந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்கணும். வெளிவேடக்காரர்களே என்று சொல்கிறார். அவர்கள் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இரக்கத்தை மிதித்து போட்டார்கள். இயேசு இரக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டத்தை மிதித்து போடுகின்றார். ஆக நாம் வாழ்கின்ற இப்பொழுதும் ஒரு உதாரணம் சொன்னேன். யூத சமுதாயத்தில் நடந்ததையும் நான் சொன்னேன். இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு இரக்கத்திற்கு அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களை வளர்த்தெடுத்தார், பராமரிக்கிறார், பாதுகாக்கின்றார். ஆக இப்பொழுது உள்ள சூழ்நிலை என்ன? மனிதம் மிதிக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது. நிறைய இடத்துல நீங்கள் செய்தித்தாளெலாம் பார்த்துருக்கலாம். குடிக்கின்ற தண்ணியில் மலத்தை கலக்கின்ற நிகழ்வு ஏதோ விண்வெளியில் நடைபெறவில்லை, நாம் வாழ்கின்ற இந்த மண்ணுலகில்தான் நடக்கின்றது. அப்படி தானே? ஒரு மனிதன் குடிக்கின்ற தண்ணியில் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய சிந்தனை எவ்வளவு கேடுகட்ட சிந்தனையாக இருக்கின்றது. மனிதர்களை மனிதர்களாக பார்க்கின்ற ஒரு நிலை இப்பொழுது இல்லை. ஒரு பொருளாதாரத்தை வைத்து உயர்வு தாழ்வு பார்ப்பது, அல்லது தான் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வைத்து உயர்வு தாழ்வு பார்ப்பது, இதெல்லாம் வெளிவேடக்காரத்தனம். இன்னும் ஒருபடி சொல்ல போனால், நாம் டெக்னாலஜியில் வளர்ந்துட்டோம். இப்போ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜியில் வளர்ந்துட்டோம். கிராமங்களில் உள்ள வயதானவர்களுக்கு கூட டெக்னாலஜி தெரியுது. லிங்க் அனுப்பி விடுங்க, யூடியூப்பில் திருப்பலி பார்க்கணும், ஜிபே சாதாரணமாக செய்கிறாங்க. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அந்த அளவிற்கு மனிதத்தை மதிக்கக்கூடிய அறிவு வளர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பங்கிற்கு ஒரு குருவானவர் வருகிறார் என்றால் இறைமக்களாகிய நம்முடைய கடமை என்னவாக இருக்க வேண்டும்? புதுசாமியார் வர்றார், அவருக்காக வேண்டிக் கொள்வோம். நம்முடைய பங்கிற்கு அவர் முன்னெடுக்க இருக்கின்ற அத்தனை விதமான ஆன்மீக காரியங்களாக இருக்கலாம், அல்லது பொருளாதார காரியங்களாக இருக்கலாம். அவருக்கு கடவுள் திடம் கொடுத்து பலன் கொடுத்து அந்த பங்கையும் பங்கில் உள்ள இறைமக்களையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைமக்களாகி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் முதல் கடமை. அல்லது குருவானவரிடம் செல்கின்ற பொழுது இன்று நற்செய்தியில் வாசித்தோம், இயேசு தன்னுடைய கைகளை வைத்து குணமாக்கினார். குருவானவரிடம் சென்று எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள், சிலுவை போடுங்கள் என்று இப்படித்தான் கேட்க வேண்டுமே ஒழிய, ஒரு குருவானவர் வருவதற்கு முன்பாக அவர் எந்த ஊர், என்ன பின்புலம்,
அல்லது வந்த பிறகு நீங்கள் நம்ம ஆளோ அப்படியெல்லாம் கேட்கின்ற ஒரு கேடுகட்ட சிந்தனை நிலவி கொண்டு தான் இருக்கிறது. மனிதத்தை மனிதனாக மதிக்கின்ற போக்கு இல்லை. அப்படி இல்லாமல் மனிதத்தை நாம் மதிக்காமல் ஏதோ சடங்கிற்காக சம்பிரதாயத்திற்காக நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு ஆன்மீக முயற்சிகளும் அது வெளிவேடத்தனமானது தான். ஏதோ நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கலாம், பூசை பார்த்தோம், ஆன்மீக காரியம் செஞ்சிட்டோம், கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு போகலாம். ஆனால் கடவுள் அதை எதிர்பார்ப்பது கிடையாது. நொறுங்குண்ட அந்த இதயத்தை தான் கடவுள் எதிர்பார்க்கின்றார். மனிதத்தை மனிதனாக மனிதத்தை போற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்வை தான் கடவுள் கேட்கின்றார். இப்போ நம்மளே சிந்தித்து பார்க்க வேண்டியதான். நம்முடைய ஆன்மீகம் காரியங்களை எல்லாம் ஒரு தராசில் வச்சுட்டு இந்த பக்கம் நான் எதுவுமே செய்யலை, வெளிவேடக்காரத்தனமாக இருந்தேன் என்றால் எல்லாம் அடிபட்டு போகும். எனவே இயேசு அன்பினாலும் இரக்கத்தினாலும் மனிதர்களை மதித்தார். நாமும் நம்முடைய கீழ்த்தரமான சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அன்பினால் இரக்கத்தினால் சக மனிதர்களை மதிப்போம். ஆமென். இறைவா உமக்காக ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எம்மிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து புனித கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற அத்துணை ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களில் மரணமடைந்தவர்களையும் யாரும் நினையாதவர்களையும் உத்தரிக்கின்ற நிலையில் இருப்பவர்களையும் இன்று இறந்தவர்களையும் இறக்க இருக்கின்ற அத்துணை பேரையும் ஆண்டவரே உம்முடைய பேரிரக்கத்தினால் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் அவர்களையும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இந்த ஆலயத்திலே கூடி ஜெபிக்கின்றவர்கள், எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள், நாங்கள் ஜெபிக்க வாக்கு கொடுத்தவர்கள், எங்களுடைய உள்ளத்தை இல்லத்த விருப்பங்களை எல்லாம் நம்பிக்கையோடு இந்த திருப்பலி பீடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிருந்து உம்முடைய திருக்கரத்தினால் எங்கள் அனைவரையும் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அனைவரும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இயேசுவே, எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய குற்றங்களையும் எங்களுடைய குறைகளையும் மனித பலகீனத்தால் நாங்கள் செய்த தவறுகளையெல்லாம் பாராமல் எங்களுடைய எளிய சிறிய நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான அமைதியையும் ஒற்றுமையையும் அன்பையும் இரக்கத்தையும் நிறைவான வாழ்வையும் அளித்து காத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் நம்மை என்றும் எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்துகின்றவர். அதே அன்பையும் இரக்கத்தையும் சக மனிதர்களிடத்தில் காட்ட வேண்டுமென்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த தெய்வம் இன்று நமக்கு தருகின்ற இந்த விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன் வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வரும் பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving the Holy Communion by making proper confession and those who have participated in the full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. ஆலயத்தில் உள்ள அருட்சகோதரிகள் திவ்ய நன்மை கொடுக்க முன்வரவும். Sisters, those of you present here, please come forward to give Holy Communion. உன்னில் நான் ஒன்றாக உயிரேலி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. எனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. எனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற
மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. என் நெஞ்சம் திருக்கோயில் இதில் என்று வாழ்கின்ற என் தெய்வம் நீ அல்லவா, என் நெஞ்சம் திருக்கோயில் இதில் என்று வாழ்கின்ற என் தெய்வம் நீ அல்லவா. உன் திருமுன்னே என்னால் சுடராக எரிகின்ற மணி தெய்வம் நான் அல்லவா, உன் திருமுன்னே என்னால் சுடராக எரிகின்ற மணி தீபம் நான் அல்லவா, மணி தீபம் நான் அல்லவா. உன்னில் நான் ஒன்றாக உயிர்கின்றார், என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்குவலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும், மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் காலை 8 மணிக்கு கொங்கணியில் திருப்பலியும், காலை 9 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பிடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். அனைத்து சனிக்கிழமைகளிலும் காலை 7 மணிக்கு மாதா குளத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு நடுத்திட்டு ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜப ஊற்று, ஆற்றுப்படுத்தும் மையம், திருமண தகவல் மையம் செயல்படுகின்றது. அதற்கான நேரம் அந்தந்த இடங்களின் முன்புறம் உள்ள தகவல் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். எனவே அக்டோபர் மாதம் முழுவதும் தினமும் காலை 7 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மாதா குல ஆலயத்தில் தொடர் ஜெபமாலை ஜபிக்கப்படும். அக்டோபர் மாதம் முழுவதும் மாலை 5:45 மணிக்கு அன்னையினுடைய திருத்தேர் பவனியும் பேராலய கீழ்கோவிலில் தூய்மை மிகு நற்கருணை ஆசீர்வாதமும் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் நடைபெறும். அக்டோபர் மாதம் முழுவதும் இரவு 7:45 மணி முதல் 8:45 மணி வரை அன்னையினுடைய திருப்பிடத்தில் அன்பியங்கள் வழியாக ஜெபமாலை ஜபிக்கப்படும். Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi, at 5 p.m. Mass in Kannada will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Konkani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and the Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. All Saturdays there will be Mass in Tamil at 7 a.m. in Madhakulam. On the 4th Saturday of every month there will be Mass in Tamil at 7 a.m. in Naduthattu Church. You are invited to make use of the reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஏவும் அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கியனையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆண்டவரோடும் அன்னையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலியே, புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலியே, உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலியே, கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீயே தந்திடுவாய். வேதனை சோதனை ஆபத்து விபத்துகளில் எங்களை நீயே காத்திடுவாய். தேடி வந்தோமே துணையாய் வாரும், தேடி வந்தோமே துணையாய் வாரும். தேவனின் தாயே காத்திடுவாய், தேவனின் தாயே காத்திடுவாய். புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதா